ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்தாஜ் கிச்சன். எம்தாஜ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ரெசிபி என்னென்னா கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதை நல்லா கழுவி நிழலில் உலர வச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது 4 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். முழு உளுந்து, கருப்பு உளுந்து. இதில் கருப்பு உளுந்து நல்ல ஹெல்த்தி, எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியது. இதை களியை செஞ்சு சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால் இது இதுவும் சிறியவங்களே பெரியவங்க வர இதற்கு நான் ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு முழு உளுந்து, கருப்பு உளுந்து. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து முழு உளுந்தில் உடச்ச உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கடலைப்பருப்பு. ஏன்னா இதில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால் அதை சரி செய்கிறதுக்காக 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவில் தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு தான். இதில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மல்லித்தூளில் மல்லி, 2 துண்டு காயம், இவ்வளவு போதும். 1 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணணுன்னா, தனித்தனியாக எல்லாம் வறுக்கணும். மல்லி தனியாக வறுக்கணும், ஜீரகம் தனியாக வறுக்கணும், காயம் வறுத்துக்கணும், பருப்பு வறுத்துக்கணும், இந்த கருவேப்பிலையும் வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே நான் வறுத்துட்டேன். கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. கருவேப்பிலை வறுக்கும்போது அதோட உப்பும் போட்டு வறுத்துடணும். இப்போ இதை வறுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுறணும். நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணணும். இப்போ நான் இந்த மஞ்சத்தூளை போட்டு பவுடர் பண்ணணும். மஞ்சத்தூள் ஏற்கனவே நான் இதை போடலை. ஏன் போடலை, இதில் போட்டு அது கருகிரும். அதனால் இது பவுடர் பண்ணதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா விரகிடணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இதில் நான் வத்தல் சேர்க்கலை. வத்தல் இதுக்கு தேவையில்லை. நீங்கள் சாப்பிடும்போது இந்த பவுடர் போட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கிடுங்க. போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிவிட்டு முடிக்கு நல்லா இருக்கும், கண்ணுக்கு நல்லா இருக்கும். இந்த கால் சென்டர் இதிலலாம் வேலை பார்க்காங்கல்ல, அவங்க உட்காந்தே வேலை பார்ப்பாங்க. பாவம், அவங்களுக்கு குறுக்கெல்லாம் ரொம்ப வலிக்கும். கண் வேறு அது கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த பவுடரை இப்படி செஞ்சு வாரத்தில் 2 நாள் சாப்பாட்டில் சேர்த்து வந்தாங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ உள்ள பொருள்களெல்லாம் எல்லாம் கெமிக்கல் போட்டு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ரெசிபி செஞ்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆயுள் முழுக்க நல்லா இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது சிறியவர்கள் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.